ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ ஒரு பார்சல் காமிக்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. கைஸ், இதில் நம்ம ஒரு R15க்கு தேவையான ஒரு விஷயம் தான் கைஸ் உள்ள இருக்குது. ரொம்ப தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எடுத்துங்க பாருங்க, ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா வேணாம் ப்ரோ இது தேவையில்ல. அது லைட்டு தான் கைஸ், லைட்டு தான் உங்களுக்கு எனக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், கேமரா வந்து இதாக தான் நான் நிற்க வச்சுருக்கேன். சரி, ஓகே, வெட்ட ஆரம்பிச்சிடலாம். சின்னதாக தான் கேஸ் இருக்கும், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. கேஸ், அதே மாதிரி இது என்ன லைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபாக் லைட். அதாவது இது வந்து ஒரு ஃபாக் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதுதான். இது வந்து ஃபாக் லைட்டுன்னு சொல்லுவாங்க. மேபி இது வேறு எதுனா கூட உங்கள் சைடு நீங்கள் சொல்லிக்கலாம். நான் ஃபாக் லைட் தான் எனக்கு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டர் போட வச்சாங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஐயோ, தனித்தனியாக கொடுத்துறாங்கடா. அப்பா, தனித்தனியாக கொடுக்கல, ரெண்டும் ஒரே தான். இந்த இருக்கு பாருங்க, இந்த லைட்டு தான். பட் ப்ரோ இதை நீங்கள் எரிய வச்சு காமிங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட எதுவுமே கிடையாது எரிய வைக்கிறதுக்கு. அதனால் மன்னித்து விடுங்கள், எரிய வச்சு காமிக்க முடியாது. நான் உங்களுக்கு இது வந்து என்ன கலரில் எரியும் தெரியுமா? இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இது கொட்டிட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஆக்சசரிஸ் தான் இதுக்குள்ளே இருக்கும். என்னடா ஒன்றுமே போடவே இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். மஞ்சள் கலரில் இருக்கா, அது வந்து வெள்ளை லைட்டு. ஒயிட் கலரில் இருக்கா, இது வந்து மஞ்சள் லைட்டு. ரெண்டு லைட் உண்டு, மஞ்சளாகவும் எரியும், அதாகவும் எரியும். ரெண்டு இதாக எரியும், ரெண்டு லைட் உள்ளே இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு இதில் இருக்கும், செம்மையாக இருக்கும் கைஸ். அதே மாதிரி இது வந்து ஆஃபு, மொத்தத்தில் இது ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், மேபி எனக்கு தெரில. இது வந்து எப்படின்னா ஆஃப் ஆயிரும். இப்படி பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அப்புறமா இது இது ஆணு, இது பெரிய ஆணு. அதாவது இது ஆஃப் கைஸ். இது வந்து ஒயிட் லைட்டு, இது வந்து ப்ளூ, இது எல்லோ லைட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை போய் நம்ம இப்போ ஃபிட் பண்ணணும். இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது, பட் எந்த தேவையும் எனக்கு ஃபிட் பண்ணிக்கிறதான்னு தெரியல. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் ஷேர். ரொம்ப நாள் வீடியோ போடல, எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், எங்கள் ஊர் பக்கத்துலலாம் ரொம்ப டேமேஜ் கைஸ் இடம். அதில் தான் வீடியோ வரல. ஒன்றும் தான் எதுவும் நினச்சிக்காங்க. கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வீடியோ வரும். ஓகேவா? சரி கைஸ், இந்த ஆக்சசரிஸ் தான் வாங்கியிருந்தோம். ப்ரோ இது எதுக்கு ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த மாதிரி லைட். ஏன்னா R15 பொறுத்த வரைக்கும் லைட் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு கொஞ்சம் தூரமாக அடிக்காது, அதுதான் கொஞ்சம் விஷயமே. அதனால் இவனும் தூரமாக அடிப்பானா கேட்டிங்களா ப்ரோனா, இவனும் தூரமாக அடிக்க மாட்டான். ஆனால் இது ஓரளவுக்கு ஓகேயாக இருக்கும். இந்த லைட்டு கீழே செட் பண்ணுறது தான். ஓகேவா? பயங்கரமாக இருக்கும். நல்லா இருக்குது, வாங்கியாச்சுன்னா யாரும் செட் பண்ணி தருவோம். சரி, ஓகே, யாரும் செட் பண்ணி தருவாங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ உங்கள் R15 நாங்கள் ஃபுல் மாடிஃபிகேஷனில் பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே மாடிஃபிகேஷன் தான் பண்ணலை, பேசிக் மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா கைஸ்? சரி, ஓகே, அதையும் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா பார்ப்போம் ஒரு நாள். ஓகேவா? ஒரு நாள் நான் வேணுன்னா கேளுங்க, ஒரு நாள் ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், பாய்.